லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், இவன் ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆகலைங்கிறது உண்மைதான் சார். அதை நான் மறுக்கல சார். ஆனா இவன் குடும்பத்து ஆளுங்க இவனை படிக்க வைக்க எடுத்துக்கிட்ட ஆர்வத்துக்காக மறுபடியும் இவனுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். திரும்பவும் ஒரு நேர்முக தேர்வு வச்சேன். அதுல நான் கேட்ட கேள்விக்கு இவன் கரெக்டா பதில் சொல்லி அவன் தகுதியை நிரூபிச்சான். அதனால அவனுக்கு நான் சீட்டு கொடுக்க ஒத்துக்கிட்டேன். என்ன சார், புதுசா ஏதோ கதை சொல்றீங்க? நீங்களே இவனுக்கு இன்டர்வியூ வச்சதா இருக்கட்டும், இவன் சரியா பதில் சொன்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லுங்க சார், சாட்சி யாரு? இவன் கரெக்டான பதில் தான் சொன்னான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவரு கேள்வி கேட்டாராம், அவரு அதுக்கு பதில் சொன்னாராம். சார், இவங்க சொல்ற கதையை நாம நம்பிட்டு இருந்தோம். தேவையில்லாம நமக்கு தான் யூனிவர்சிட்டில இருந்து ப்ராப்ளம் வரும். முதல்ல இவனை காலேஜை விட்டு வெளியே அனுப்புங்க சார். சார், இவன் படிக்க தகுதியானவன் தான் சார். என்ன நம்புங்க ப்ளீஸ். உங்களை நான் நம்புறேன் சார். ஆனா சார் சொல்ற மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு நான் எப்படி நம்புறது? இப்போ யூனிவர்சிட்டி நம்மளை கேள்வி கேட்காம இருக்கணும்னா நாம என்ன பண்றது? அதை சொல்லுங்க. இல்ல இவனை வெளியே அனுப்புங்க. யாரோ ஒருத்தனுக்காக நாம எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்கணும்? அவன் படிப்புல அவனோட எதிர்காலம் மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரமே இருக்கு. ஒரு அம்மாவோட வைராக்கியம் இருக்கு, ஒரு மனைவியோட கனவு இருக்கு, ஒரு குடும்பத்தோட கௌரவம் இருக்கு. என்னை நம்புங்க சார், இவன் திறமையானவன் தான் சார். இவன் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். சார் சொல்ற கதைக்கே வருவோம். இவர் ஏதோ கேள்விகள் கேட்டதாவும் அதுக்கு அவன் பதில் சொன்னதாவும் சொன்னார்ல, அதே நேர்முக தேர்வை மறுபடியும் வைப்போம். எல்லாரும் முன்னாடி காலேஜில் உள்ள ஒட்டுமொத்த ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் கேள்விகள் கேட்போம். ஆனா இந்த தடவை கேள்விகளை நான் தான் சூஸ் பண்ணுவேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு இவன் கரெக்டா பதில் சொல்லிட்டா அப்போ நான் ஒத்துக்கிறேன் இவன் இந்த காலேஜில் படிக்க தகுதியானவன் தான். என்ன சார், நான் சொல்ல சரிதானே? நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்க ஸ்டூடெண்ட் கரெக்டா பதில் சொல்லிடுவார்ல? ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிருங்க. இந்த நிமிஷமே இவனை அனுப்பிடுவோம். இல்ல வீணா இந்த சபையில அசிங்கப்பட வேண்டியிருக்கும். என்ன சார், அவர் சொல்ற ஐடியா உங்களுக்கு ஓகேவா? இல்ல இப்பவே அவனை வெளியே அனுப்புறீங்களா? இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் இவர் சரியான பதில் சொல்லி என்னுடைய செலக்ஷன் கரெக்ட் தானே எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் சார். அப்ப தெரியும் சபையில யார் அசிங்கப்பட போறாங்க. சரி சரி, இதுக்கு மேல இதை பத்தி ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். இன்னும் 2 நாள்ல எக்ஸாம்.
நீங்க அதுக்கான கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ் சார். நீங்க எல்லாரும் போலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாது, தைரியமா போங்க. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். சொல்லுங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அந்த HOD உள்ள பூந்து காரியத்துக்கு எடுத்துட்டா மேடம். இல்லைன்னா அந்த செந்தில் பையல காலேஜை விட்டு வெளியே துரத்திருப்பேன். என்ன சொல்றீங்க? நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. அவன் இந்த காலேஜை விட்டு வெளியில போற நாள் தான் தள்ளி போயிருக்கு. மற்றபடி அவன் வெளியில போறது உறுதி. ம். அவனுக்கு இன்னும் 2 நாள்ல எக்ஸாம். அதுல அவன் பாஸ் ஆனாதான் படிக்க முடியும். ஒருவேளை அவன் பாஸ் ஆயிட்டானா? மேடம், எப்படி முடியும்? கேள்வி கேட்க போறது நான் தானே. சரி, நீங்க கஷ்டமா கேள்வி ரெடி பண்ணுங்க. நான் அவனை படிக்க விடாம என்ன பண்ண முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அமுதா, சவாலா விடுற சவாலு உனக்கு இருக்குடி. இந்தானே. அப்படிப்பா. இல்லை மாப்பிள, இப்ப என்ன மறுபடியும் பரீட்சையில பாஸ் பண்ண அப்படிதானே? என்ன மாமா இப்படி ஈஸியாக சொல்லிட்டீங்க? இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. டெஸ்ட் வைக்க போகிறது எனக்கு பிடிக்காத வாத்தியார். எனக்கு அவருக்குமே ஆகாது. இதில் எனக்கு சப்போர்ட் பண்ண HODக்கும் அவருக்கும் சுத்தமாக ஆகாது. எந்த பாடத்துலேருந்து எவ்வளோ கஷ்டமான கேள்வி கேட்க போகிறாரோ. அவரோட எண்ணமெல்லாம் என்னை திரும்ப படிக்க விடாமல் பண்ணணுங்கிறதுல தான் இருக்கும். இல்லை, இதெல்லாம் அந்த வாத்தி பைய செய்யற வேலை இருக்காதுடா. இதுக்கு பின்னாடி ஒரு சதி கூட்டமே இருக்குடா. பின்னாடி யார் இருக்காங்கிறதுலாம் இப்போ முக்கியம் இல்லை. சிந்தர் இந்த பரீட்சையில் கண்டிப்பாக பாஸ் ஆகி மறுபடியும் காலேஜில் சேரணும். அதான் ரொம்ப முக்கியம். மாப்பிள்ள, இதை நீங்கள் என் தங்கச்சி அமுதாக்காக கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். சொத்து வேணாம், அப்பச்சின்ற உறவு தான் வேணும்னு சொன்ன என் தங்கச்சிக்கு இழந்த சொந்தம் திரும்ப கிடைக்கணும். உங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் தங்களோட எதிர்பார்ப்பையும் கனவையும் உங்கள் மேலே அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால தான் நீங்கள் வாத்தியார் இல்லைன்னதும் அவங்க ஏமாந்து உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை மாப்பிள்ள. நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். எனக்கு உங்கள் நல்ல மனசு என்றைக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏமாத்தின அந்த வருத்தம் அந்த நொடியில் இருந்தாலும் காலம் அந்த வருத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடுச்சு. ஆனால் அமுதாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவங்க மனசில் பட்ட காயத்துக்கான மருந்து காலத்துக்கிட்டே இல்லை. நீங்கள் படித்து அவளையும் தான் மகளே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இது எல்லாமே திரும்ப பழைய மாதிரி மாறணும்னா நீங்க சொன்ன பொய்ய நிஜமாக்கணும். அப்போதான் உங்க அம்மாவுக்கு அவங்க இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும்.
அமுதாவுக்கும் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் எல்லாத்துக்கும் மேல அவ இழந்த அப்புச்சின்ற உறவும் அவ குடும்பமும் அவளுக்கு திரும்ப கிடைக்கும். நானும் யாருக்கும் தெரியாம என் தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்தை மறைச்சு காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் உமா புருஷனுக்கு கிடைக்கிற மரியாதை உங்களுக்கும் எங்க வீட்டில் கிடைக்கணும். அப்புச்சி மறுபடியும் உங்களை மாப்பிள்ளைன்னு வாய் நிறைய கூப்பிடணும். எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சி அவ விட்ட சவாலில் ஜெயிக்கணும். எங்க எல்லாருடைய கேள்விக்கு பதிலாகவும் எங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்கு தடையாகவும் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் மாப்பிள்ளை. நீங்க கண்டிப்பா படிச்சு வாத்தியாராகணும். இது எதையும் நான் கட்டளையாலாம் சொல்லல, ஒரு வேண்டுதலா தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். அதை நிறைவேற்றி கொடுங்க. என் தங்கச்சி இழந்த சொந்தத்தை மீட்டு கொடுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மாப்பிள்ளை. ஆமாண்ணே, எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்றதா நினைக்காத. நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு வாத்தியார் ஆயிடுன. ஐயா, எங்களை ஏமாத்திராத ஐயா. நாங்க எல்லாரும் என்னைக்கு உனக்கு துணையாத்தான் இருப்போம். நீ எப்பாடாவது பட்டு படிச்சு பாஸ் ஆயிருமாப்ல, அதான் எங்க எல்லாருடைய ஆசை. இந்த புக்கை 2 நாள் ராப்பகலா உட்கார்ந்து தரவா படிச்சாதான் அவன் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியும். ஏற்கனவே அவன் கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல ஏ மேலையும் ஓ மேலையும் இருக்கிற கோவத்துல இன்னும் கஷ்டமான கேள்வியை தான் கேட்பான். அதுக்கு நீ தரவா படிச்சு ரெடியானதான் கொண்டு வந்திருக்குன்னு பாரு. அத மனசுல வச்சுக்கிட்டாது படி. அப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்த விட்டுற மாட்டோம் சார். அவங்க நிச்சயமா பாஸ் ஆயிருவாங்க. ஏயா, உன் பொண்டாட்டி இப்ப கூட உனக்காக பேசிட்டு இருக்கு.
நீ என்னமோ இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நின்னுட்டு இருக்கிற. நீ என்ன காப்பாத்திடுவல்ல? ம். தலையை ஆட்டாத. நேரத்தை வீணடிக்காம படிக்கிற வேலையை பாரு. போ. அமுதா, உன் கஷ்டத்தை பார்த்து தான் இவனுக்கு சீட்டு கொடுத்தேன். அந்த நம்பிக்கையை அவன் காப்பாத்துவானா? சார், என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு. இப்ப எல்லார் முன்னாடியும் பதில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதை விடு அமுதா. எனக்கு பயமே இவன் பாஸ் ஆயிடுவானுங்கிறது தான். என்ன சார், நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமா அமுதா, அவன் கேட்கிற கேள்வி அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நல்லா படிக்கிறவங்களே பதில் சொல்ல முடியாம தவிப்பாங்க. இதுல உன் புருஷன் எப்படி பதில் சொல்ல போறான்னு தெரியல. அவனுக்கு நான் சீட்டு கொடுத்ததே உன்னோட வைராக்கியத்துக்காக தான். அதனாலதான் அன்னைக்கு அவன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதை கூட உன்கிட்ட மறைச்சு அவனுக்கு படிக்க சீட்டு கொடுத்தேன். எப்படி நீ அவனுக்காக கஷ்டப்படுறத பார்த்து அவன் கண்டிப்பா படிச்சிருவான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே நம்பிக்கையில இப்போ இருப்போம். நல்லதே நடக்கும்னு கண்டிப்பா நம்புவோம். நாம இத்தனை பேரு அவன் மேல வச்ச நம்பிக்கைய கடவுள் கண்டிப்பா வீண் போக விட மாட்டார். பட் ஒன் திங் அமுதா, நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காத. ஒருவேளை அவன் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான், எனக்கு எதிராக வர கேள்விகளை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா நீ அதை பத்தி கவலைப்பட்டு மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது அமுதா. உன்ன மாதிரி தன்னம்பிக்கையா இருக்கிறவங்க உடைஞ்சு போயிட்டா அது உன்னை சுத்தி உள்ள மொத்த பேரையும் பாதிக்கும். அப்படிலாம் நடக்காது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா நீ உன் முடிவை மாத்திக்கணும். இவ்வளவு நாள் உனக்குள்ள இருந்த ஆசைய அவனை வச்சு நீ நிறைவேற்றணும்னு நினைச்ச. அது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வர்றதுதான் புத்திசாலித்தனம். எல்லாமே ஒரு ஆப்ஷன் தான். எல்லாத்தையும் ஆப்ஷனா தான் பார்க்கணும். அவனுக்கு படம் வரைகிறது நல்லாவே வருது. சோ நீ அவனை அதுல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லு. அது ஒன்றும் தப்பான தொழில் இல்லை. அவனுக்குள்ள இருக்கிற அந்த திறமை எல்லாருக்கும் வந்துடாது அமுதா. சோ நீ அவனை அதுல பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அமுதா, என்ன வேலை பார்க்கறோங்கிறது முக்கியம் இல்லை. பார்க்கிற வேலையில நாம நம்பர் 1 இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இது உன் மனசை மாத்துறதுக்காக சொல்லல. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் காயப்பற்ற கூடாதுங்கிறதுக்காக உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்ற. பயப்படாத அமுதா, உன் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும். நீ தைரியமா போ. பட் அவனை படிக்க வை. போலாம். என்ன சொன்னாரு? அவங்க என்ன சொல்றது? எங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பயம் நீங்க பரீட்சையில கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணுங்கிறது தான். நம்ம பிரச்சனையில பாவம் நமக்கு உதவி பண்ண அந்த மனுஷனுக்கு தேவையில்லாத சிக்கல் வந்துருச்சு. தயவு செஞ்சு எல்லாரோட பயத்தையும் கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கிட்டு படிங்க. இத நான் உங்களை நம்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க மட்டும் இதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். அப்போ எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? அப்போ நான் என்ன கேட்டாலும் தருவியா? ஒரு முத்தம் கேட்டா? பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிடுவேன். சொன்ன மாதிரி முத்தம் தருவியா? நீங்க ஒழுங்கா படிச்சு எங்க எல்லார் பேரையும் காப்பாத்தினீங்கன்னா நான் சொன்னது நடக்கும். இல்லையே மாப்பிள்ள, என்னடா நடக்குது இங்க? நீ என்னமோ தருவியான்னு கேக்குற, அவ தருவின்னு சொல்லிட்டு போறா. என்ன 2 பேருக்கும் ஜாயிண்ட் ஆயிருச்சா? அட நீ வேற மாமா, மல்லிப்பூக்கும் அல்வாக்கும் மயங்குற ஆளாவ. இன்னும் 2 நாள்ல
இந்த புத்தகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு பாஸ் ஆகணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏய் அதான் நீ என்ன கேட்டாலும் அவ தரேன்னு சொல்றாளே, அப்புறம் என்ன? படிச்சு பாஸ் ஆகுடா. இலை கண்ணியர் தம் கடைக்கண் பார்வையை காட்டிவிட்டால் மண்ணின் மைந்தனுக்கு மாமலையும் சிறு கடுகாம். ஓ, அவதான் மொத்த பார்வையை காட்டிட்டாள, அப்புறம் என்ன? இந்த புத்தகம்லாம் உனக்கு தூசி மாதிரிடா, ஊதி தள்ளுடா. யாரோ எழுதின வசனத்தை நீயே சொல்லிவிட்ட. இது படிப்பு மாமா, நம்ம டிசியெல்லாம் கிடையாது. இந்த புக்கை ஒழுங்கா படிக்கிறவன் படிச்சாலே 2 வருஷம் ஆகும். உன் மாப்பிள்ள இது 2 நாள்ல படிக்கணுமா? ஏன் நீ வேணா படிய. இப்போ ஒன்னு பேசுனியே, அந்த மாதிரி சொல்லு பாப்போம். எனக்கு டெஸ்டா? டேய் நான் ஏன்டா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனேன்? எங்க ஆத்தாக்காரி ஒண்ணு நான் வாத்தியார்தே ஆரம்பம் சொல்லி கணவனா கண்டுட்டு என்னை பெத்து போடலப்பா. நான் வாத்தியாரா இருந்ததே கட்டிப்பேன்னு எவ்வளவு வந்து நிக்கலப்பா. எந்த இளவு வேணான்னு தான் ஸ்டில் பேச்சுலர் இருந்துகிட்டு உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காண்டா பாவி. சும்மா சொன்னதுக்கு இவ்வளவு பொங்குறியே, இப்ப தெரியுதா என் கஷ்டம்? டேய் மரம் ஒசரமா இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கீழ இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா மரத்துல இருக்க பழம் கிடைச்சிருமா? நாம தான் கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி பறிக்கணும், அப்பதான் ருசிச்சு சாப்பிட முடியும். எல்லாருமே அவங்க ஆசை வைராக்கியத்திற்காக உன்னை வாத்தியார் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்டி உனக்கா நினைச்சு படிடா. அமுதா புள்ள மாதிரி உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சும் இப்படி தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிய. அவ உனக்கு முழுசா கிடைக்கணும்னு உனக்கா நீ படிடா. இந்த பாரு நீ நிச்சயம் பாஸ் ஆயிருவ. டேய் பொம்பளை பிள்ளைகளுக்காக காலங்காலமாக பல போர்களே நடந்திருக்குன்னு புராணமே சொல்லுதேடா. நீ அவளுக்காக படிச்சு வாத்தியார மாட்டியா? டேய் வாடா, படிக்கிற வேலையை பாடுறா. டேய் வாடா. என்ன இன்னும் நம்புறீங்களா? அப்படிதானே? அவள எப்படியா படிச்சு பாஸ் பண்ணிடுறான். அமுதா மனசுல இடம் முடிச்சா போதும்டா. நம்மளை ஏசினவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசணும்டா.